சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து மீனா ரொம்பவே சந்தோஷமா கோவிலுக்கு பூஜை பண்றதுக்காக போறாங்க. அப்ப மீனா கேக்குறாங்க, ஏங்க அத்தை வரலையான்னு சொல்லிட்டு. உடனே முத்து சொல்றாங்க, மீனா என் அம்மாவை பத்தி உனக்கு தெரிஞ்சோ நீ இப்படி ஒரு கேள்வி கேக்குற, இது நியாயமான்றாங்க. இல்லைங்க, மறந்துட்டேன். நான் கேட்டது தப்புதான்னு சொல்லிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா, பயங்கரமா வருத்தப்பட்டு மீனா ஏங்க இந்த பூஜைக்காகவாவது அத்தை வருவாங்கன்னு நினைச்சேன். அத்தை இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, இப்போ இத பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. நம்ம இப்ப எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலான்னு தான் எனக்கு தோணுது. அத நம்ம பண்ணலாமான்றாங்க. சரிங்க, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசை காயப்படுத்திட்டேன். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேக்குறாங்க. விடு மீனா, யதார்த்தமா நீ கேட்ட அவ்வளவுதானே. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணணும்னா ஏகப்பட்ட விஷயத்துக்கு நான் ஃபீல் பண்ணிருப்பேன். இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண முடியவே முடியாது, விட்டுருன்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே யதார்த்தமா அந்த விஷயத்த எடுத்துக்கிறாங்க. உடனே சந்திரா வராங்க. சந்திரா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்ததுமே, எங்க மாப்பிள்ளை வீட்டுல இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஏங்க உங்களுடைய அம்மாவை காணும்னு சொல்லிட்டு சொன்னதும், உடனே மா, ஏமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நானும் இப்பதான் அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டேன். அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. திரும்ப திரும்ப நீ அவர்கிட்ட இந்த விஷயத்த கேட்காத, விட்டுருமான்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அது இப்படி மாப்பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வர்றாரு. இப்படிப்பட்ட நேரத்துல அவங்க அம்மா தான் கூட இருக்கணும்ன்றாங்க. மா, உனக்கு அவங்கள பத்தி தெரியாதா? இல்ல தெரிஞ்சோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை, நான் ஏதாவது பேசியிருந்தா தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்கன்றாங்க. இல்ல அத்தை, விடுங்க, இருக்கட்டும், பரவாயில்லன்னு சொல்லிட்டு முத்து மனசுக்குள்ள அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் வெளியில நம்ம விஜயம் வராததை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல தான் இருக்காங்க. இப்ப அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. எல்லாரும் வந்ததுமே அம்மா வரலையாப்பான்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே ஏக்கமா தான் கேள்வி கேக்குறாங்க. முத்து கேட்டதுமே உடனே பின்னாடி பார்த்தா நம்ம விஜய என்ட்ரி கொடுக்குறாங்க. விஜயாவை பார்த்ததும் முத்துவுக்கு வேற லெவல் பயங்கரமா சந்தோஷமாயிடுது. அம்மா வாமா, வா உட்காரு, வாமா, இதுதாம்மா புதுசா வாங்கியிருக்க வண்டின்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டா முத்து பேசுறாங்க. உடனே விஜயா என்னது, இது புது வண்டியா? இத போய் புது வண்டின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு விஜய் கிண்டல் பண்ண பயங்கரமா முத்துவுக்கு ஃபீல் ஆகுது. உடனே மீனா கேக்குறாங்க, ஏன் அத்தை, ஏன் அவரும் உங்களுடைய பையன் தானே, ஏன் அவரை மட்டும் இப்படி பேசுறீங்க? இது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கன்றாங்க. ஏங்க, இதுக்காக தான் இவன் இப்படி பேசுறதுக்காக தான் என்ன நீங்க வர சொன்னீங்களா? எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. விஜயா, வந்தமா, வாழ்த்துனமா, போனமான்னு இல்லாம உன் இஷ்டத்துக்கு நீ என்னனாலும் பண்ணிட்டு இருக்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்றாங்க. பிடிக்கலன்னா போங்குங்க, நான் இப்படிதான், இஷ்டம் தான் வரேன், கஷ்டம் தான் இப்படியே போறேன்றாங்க. மா, நீங்க வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். அதனால நீங்க போகலாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்றாங்க, ஏங்க இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்கன்னு சொல்றாங்க. நான் அத பத்தி எல்லாம் எதுவுமே நினைக்கல. மனசு முழுக்க ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம அம்மா இப்படி இருக்காங்களேன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறேன். வேற எதுவும் கிடையாது மீனான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. யாரு என்ன பேசினா நமக்கு என்னங்க? நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்த்தா அதை விட ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடையாது. விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீ இவ்வளவு சொல்றதுக்கு அப்புறமா நான் எதுவும் பண்ணல, நானும் இதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப பூசாரி வராங்க. பூசாரி பூஜை எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பூஜை எல்லாமே நல்லபடியா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா, உங்க கையால சாமியை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா சாமியை எடுத்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. பயங்கர ஹாப்பியா நம்ம முத்து இங்க பாரு முத்து, இதுக்கு மேல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விதத்திலையும் நீ இதை விட பல மடங்கு உயர்ந்து போடும். இது உன் அப்பாவோட ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாத்தீங்கன்னா அதை வாங்கிக்கிறாங்க. முத்துவும் இப்ப காரை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரை டிரைவ் பண்ணிட்டு போனதும் அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்க இதே மாதிரி மேல மேல வளர்ந்து போகணும், இதுதாங்க எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷத்துல மீனா இருக்காங்க. விஜயாவுக்கு முகத்துல அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்ல.
இருந்தாலும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் விஜயா, 1000 தான் இருந்தாலும் அவன் உன் பையன் தானே, அவன் ஒரு விஷயத்துல சாதிச்சிருக்கானா, அவனுக்காக நீ வந்து சந்தோஷப்படலாம் இல்லன்றாங்க. என் புள்ள மனோஜ் ஒரு விஷயம் சாதிச்சாதான் அது எனக்கு பெருமை, இவன் சாதிக்கிறதெல்லாம் எனக்கு பெருமை கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து விஜயா வந்து முத்துவோட மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுறாங்க. உடனே மீனா சப்போர்ட்டுக்கு வராங்க. என் புருஷன் இந்த அளவுக்கு நேர்மையா ஒவ்வொருவருக்கா உதவி பண்ணி இந்த அளவுக்கு அவரு நேர்மையா இருக்கிறாங்க, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் யாரு எப்படிப்பட்டவர்ன்றதும் எனக்கு தெரியும். நான் வந்து அவர் கூட எப்பவுமே உறுதுணையா இருப்பேன் எல்லாம் சொல்லி பயங்கர சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்து கிட்ட வந்து அண்ணாமலை பேசுறாங்க. பாத்தியா முத்து, இதுதாண்டா உன் பொண்டாட்டி உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காம பேசுற பத்தியா, அதுதாண்டா அவளுடைய திறமை. இனிமேலாவது அவ கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழ நல்லா சொல்லி அண்ணாமலை பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டு முத்துவும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரோகிணியை காட்டுறாங்க. ரோகிணி வந்து சிந்தாமணி கிட்ட வந்து, ஆன்டி, அவங்க என்ன பித்தலாட்டும் பிளான் என்ன போட்டாலும் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, நான் இருக்கிற வரைக்கும் அது நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே உடனே வந்து சிந்தாமணி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆமா, நீ வந்து எப்படியாவது மனுஜ உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா நான் சொல்றேன், அதையே நீ கேட்க மாட்டேன்ற. என்ன ஆன்டி நீங்க சொல்றீங்க? மனோஜ என் கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு நானும் படாத பாடு கிடையாது, பண்ணாத முயற்சி கிடையாது. ஆனா எங்க, என்னால முடியவே இல்ல. அந்த விஜயா கிட்ட இருந்து பிரிச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் எனக்கு கிடைக்கும்னு தோணுதுன்னு சொல்லி இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி வந்து. சரி, விஜயாவை நான் ஒரு வாரம் ஏதாவது வந்து சொல்லி கோவிலுக்கோ அங்க இங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போறேன், அப்ப உன்னால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆன்டி, நான் எதுக்காக அவருக்கு வந்து இப்படி பண்ணணும், எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு, என்னால ஏத்துக்கவே முடியல அவர் பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம்ன்றாங்க. இங்க பாரு, நீ வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்க கூடாது, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற கண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியாமலாம் கிடையாது ஆண்டி, எனக்கு புரியுது. மனோஜ் தான் எனக்கு வேணும். அதுவும் இல்லாம இந்த முத்து மீனா கூட இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் என்னால எதையும் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாதுன்னு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து விஜயாவை கூட்டிட்டு வரேன், எப்படியாவது முத்து மீனாவுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்க மாதிரி நான் ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்றேன். நீ வந்து எப்படியாவது மனோஜ உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. இங்க பார், இந்த இயரிங்ல ஒருவேளை முத்து மீனா உனக்கு எதிரா வந்து சாட்சி கொண்டு வந்துட்டா என்ன பண்ணுவ, அதனால நான் சொல்றத கேளுன்றாங்க. எனக்கும் பயமா தான் இருக்கு. என்னுடைய பயம் வந்து ரொம்பவே அதிகமா ஆயிடுச்சு. அதனால இத செய்யறத தவிர எனக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார், உன் புருஷனை உன் கண்ட்ரோலுக்கு உன்னால கண்டிப்பா கொண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க வந்து கவலைப்படாதீங்க ஆண்டி. நான் எப்படியாவது மனோஜை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். நீங்க ஒரு வாரத்துக்கு மட்டும் விஜய் ஆண்டிய வந்து எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. அப்படி கூட்டிட்டு போனா நான் கண்டிப்பா வந்து என் புருஷனை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணி கண்டிப்பா அவனை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் என்னையும் மனோஜையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி இப்ப வந்து ரோகிணி சொல்றாங்க. சரி கண்ணு, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சிந்தாமணிக்கு ஒரு பக்கம் பயங்கர யோசனையா இருக்கு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியலையே. மாஸ்டரை வேற நம்ம வந்து கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா மாஸ்டர் வந்து அவங்க பையனை விட்டு வருவாங்களா இல்லையா, இன்னுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க. சரி, நம்ம பாட்டுக்கு போயிட்டு ஒரு ஃப்ளோல போவோம், மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்றத அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விஜயாவோட வீட்டுக்கு சிந்தாமணி போறாங்க. மாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்றாங்க. வாங்க சிந்தாமணி, நான் எப்படி இருப்பேன்றது உனக்கு என்ன தெரியாதா? கோர்ட்ல இறங்கி போயிட்டு கவுன்சிலிங் போனாலும் அந்த சனியை புடிச்சவ எங்க குடும்பத்தை விட்டு போகாம இப்படி பண்ணிட்டு இருக்கா. அதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல தான் இருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மாஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லட்டுமா? திக்கத்தவங்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் உங்களுக்கு இதை விட்டா வேற வழி கிடையாது. அதனால நீங்க இதை செய்றீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என் பையனுக்கு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பா நான் செய்றேன், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் இருக்கு,
அந்த கோவில்ல ஒரு வாரம் பரிகார பூஜை செஞ்சா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குமா? எது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் கூட நடக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்க வரீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கும் வரணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கு. அதனால கல்யாணம் அவனுக்கு பண்றதுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேனே, எப்படி என்னால வர முடியும்ன்றாங்க. மாஸ்டர், மனோஜ் வந்து இங்க ஷோரூம் வேலை இருக்கா? அத வந்து அவர் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எப்படி சிந்தாமணி வர முடியும்? என் பையன விட்டுட்டுலாம் நான் யாரையும் நம்பி விட முடியாது. அந்த பார்லர்காரி பொய் சொல்றவ எப்ப என் பையன் சிக்குவான்? அவனை எப்படி அவன் வலைக்குள்ள கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவ்ளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி வர முடியும்? என்னால வர முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது? இவகிட்ட இருந்து நம்ம எப்படியாவது கூட்டிட்டு போயிடலாம் இவள நினைச்சிட்டு இருந்தா, இவள் என்னடான்னா இப்படி பண்ணிட்டு இருக்காளே! இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க இஷ்டம் மாஸ்டர். இதுக்கு மேல என்னால எதுவுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்க பையனுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க அத ஏத்துக்கல. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து, விஜயா, அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காத. எப்படி ஒரு வார பரிகாரம் இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. வேண்டான்றாங்க. இல்லைங்க, என் பையன் மனோஜ்காக எப்படிப்பட்ட பரிகாரம் செஞ்சினாலும் அவனுடைய கல்யாணம் நடந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. பரிகாரத்துக்கு நான் போக போறேன். நீங்க எதுவும் சொல்லாம இருங்கன்னு சொல்லிட்டு கோவமா விஜயா பேசினதும், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். உன் மனோஜுக்கு நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைக்கிறியா? தாராளமா நீ பண்ணிக்கோ. நானெல்லாம் சொல்றதுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அண்ணாமலை சொன்னதுமே உடனே, அதானே, உங்களுக்கு உங்க பையன் தான் ரொம்ப பெரிய முக்கியம். என் பையன்லாம் உங்களுக்கு போய் முக்கியமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல நேரா சிந்தாமணி கிட்ட வந்து, சிந்தாமணி, எப்ப வரணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட சொன்னதும் இப்ப சிந்தாமணிக்கு அவ்வளோ சந்தோஷம். வேற லெவல், பயங்கரமா சந்தோஷம் ஆயிடுது. ரொம்ப நன்றி, ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நேரா ரோகிணிக்கு போயிட்டு கால் பண்றாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணி, ரோகிணி, நான் போட்ட திட்டம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனி நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே உடனே வந்து பாத்தீங்கன்னா, ரோகிணி பிளான் போடுறாங்க. மனோஜ், உன் அம்மா இருக்கிற தைரியத்துல தானே நீ வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்க. இனிமே உன்னால என்னை விட்டு பிரியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷத்துல இருக்காங்க. இது எல்லாமே ரோகிணியோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணி, நீ பண்ணிட்டு இருக்க வேலை உனக்கு சரின்னு படுதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் நான் பண்ணிட்டு இருக்கிற வேலை எனக்கு சரின்னு படாம வேற என்ன எனக்கு சரின்னு தான் படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இது வந்து ரொம்ப தப்பு. உன் புருஷனுக்கு உன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. நான் உன்கிட்ட இத ஒரு முறைக்கு 1000 முறை சொல்லிட்டேன். அப்புறமும் நீ ஏன் கேட்காம இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணிட்டு இருக்க வேலை எனக்கு என்னவோ தப்பா தோணுதுன்றாங்க. மா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால இருக்க முடியாது. சொல்லப்போனா நான் இப்ப இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான். உன்னால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட இத பத்தி பேசாத. நான் என் லைஃப சரி பண்ணிக்க நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா, என் போக்குல என்ன போக விடு. நீயா வந்து தேவையில்லாமல என்கிட்ட இத பத்தி பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே உடனே வந்து, உன் இஷ்டம். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செஞ்சுக்கோ. நான் எது சொன்னாலும் அது உனக்கு தப்பா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து தெரியும். நம்ம அம்மா வந்து சொன்னது சரிதான். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. இது நடக்கும். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கல்யாணியோட அம்மா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம விஜயா வந்து கிளம்பி போறாங்க. மனோஜ் கிட்ட பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு மனோஜ், நான் என்ன சொல்றேனோ அது எல்லாமே நீ செய்யற. புரியுதா? அந்த ரோகிணி கூப்பிட்டா அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்த உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்றாங்க. மா, நீ தான் சொல்லிட்டில்லம்மா, நான் இனி எதையும் பண்ண மாட்டேன். அந்த ரோகிணி வந்தா கூட அவ முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். ஓகேவான்னு சொல்லிட்டு இப்ப மனோஜ் வந்து சொல்றாங்க. சொன்னது ஞாபகம்டா, புரியுதான்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார், நான் கடவுளை நம்பி போறேன். அந்த கடவுள் கண்டிப்பா எனக்கு துணை இருப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு.
அவரோட அனுகிரகத்தால உனக்கு கல்யாணம் நடக்கும் சொல்லி நான் பரிகாரம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு விஜயாவும் வந்து சின்னமணியோட பிளானை கேட்டு கிளம்பி போறாங்க. சின்னமணி கூட கிளம்பி போற விஜயாவுக்கு இந்த ஒரு விஷயம் ஷாக்கிங்கா இருக்க போகுதா? மனோஜ் ஒட்டு மொத்தமாவே வந்து ரோகிணியோட கண்ட்ரோலுக்கு விஜய் வரத்துக்குள்ள போயிடுவாங்களா? இல்ல முத்து மீனாவும் இதை தடுக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.